காட்டுல எல்லா பறவைங்களும் ரொம்ப பாசத்தோட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியா தான் பழகிட்டு இருந்தாங்க. ஆந்த, மைனா, புறா, காக்கா, கிளி, அப்படியே மயில், உட்பெக்கர், புல்புல், குயில் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் புறா அதோட குழந்தை கூட கூட்டுல உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் கோல்டி கழுகு அந்த பக்கமா போச்சு. அடங்கப்பா, புறாவோட குட்டி அப்படின்னு சொல்லி கோல்டி கழுகு அந்த புறா குட்டியை தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுச்சு. அதனால அந்த குழந்தைய பிடிக்கிறதுக்காக அது வேகமா தாக்குச்சு. ஆனா அதால அந்த புறா குட்டியை தூக்க முடியல. ஆனா அது வேகமா தாக்குனதுல கூட்டுல இருந்த அந்த புறா குட்டி தரையில வந்து விழுந்துச்சு. அதனால அதோட ரெக்கையில அடிபட்டுச்சு. முன்னு, இப்போ போயிட்டே இருக்கேன். என் பொண்டாட்டி கூட இதை சாப்பிட நான் கண்டிப்பா வருவேன். அம்மா எனக்கு ரொம்ப வலிக்குதுமா, நீ இங்கே இருப்பா, அம்மா இதை வந்துடுறேன் அப்படி சொல்லி புறா அங்கிருந்து பறந்து போச்சு. ரொம்ப தூரம் பறந்ததுக்கு அப்புறமா பறவைகளின் ராணியோட கூட்டுக்கு போச்சு. ராணி, தப்பு நடந்துருச்சு. என்னாச்சு, சரியா சொல்லு. ராணி, கழுகு இப்பதான் என்னுடைய குட்டிய தாக்குச்சு. அதோட ரெக்கையில பெருசா அடிபட்டுருச்சு. பாவம், ரத்தமும் வருது. அடக்கடவுளே, சரி வா, நான் இப்பவே வந்து பாக்குறேன். அப்போ பறவைகளின் ராணி வேகம் அதோட கூட்டுக்கு வந்தாங்க. அம்மா, கவலைப்படாதப்பா. குழந்தை தரையில விழுந்திருந்துச்சு. அதோட ரக்கையில இருந்து ரத்தமும் வந்துச்சு. அப்ப பறவைகளின் ராணி கண்ணு மூடிட்டு சொல்லுச்சு, என்னுடைய மந்திர சக்தியை இந்த குழந்தைக்கு பட்டிருக்கிற அந்த காயத்தை மறிச்சு அத முழுசா குணமாக்கு. அப்படி சொன்னதும் அதோட நெத்தியில இருக்கிற வைரத்துல இருந்து ஒரு வெளிச்சம் வந்து அந்த குழந்தை மேல விழுந்துச்சு. அப்ப அந்த குழந்தைக்கு பட்டிருந்த அடியெல்லாம் மறைஞ்சு போய் அது குணமாயிடுச்சு. அம்மா, எனக்கு சரியாயிடுச்சு. ரொம்ப நன்றி ராணி, நீங்க மட்டும் வரலனா இன்னைக்கு என் குழந்தை உயிரோடு இருந்திருப்பானோ இல்லையோ. அப்படி சொல்லாதே புறாவே, கடவுள் எல்லாரையுமே நல்லபடியா பார்த்துப்பாரு. அப்படி சொல்லி பறவைகளின் ராணி அங்கிருந்து அதோட கூட்டுக்கு போச்சு. வா டார்லிங், 2 பேர் சாப்பிட்றதுக்கு உணவை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்படியா, என்ன பண்ணிட்டு வந்திருக்க, கொஞ்சம் சொல்லு பார்க்கலாம். இப்போதான் ஒரு புறா குட்டியை நல்லா அடிச்சு போட்டு வந்திருக்கேன். எப்போ அது செத்து போயிருக்கோம். வா, போய் சாப்பிடலாம். என்ன சொன்ன, புறா குட்டியா? அது என்னுடைய ஃபேவரட் ஆச்சே. வா வா அப்படின்னு சொல்லி கோல்டி கழுகும் அதோட பொண்டாட்டியும் புறாவோட கூட்டுக்கிட்ட போனாங்க. புறான்னு நீ சொன்ன உடனேயே என் வாயில எச்சில் ஊற ஆரம்பிச்சிடுச்சு. ஆஹா டார்லிங், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்படி அவங்க 2 பேரும் கூட்டிக்கிட்டு வந்து பார்த்தப்போ அந்த புறா குட்டி நல்லா தான் இருந்துச்சு. ஏதோ காயப்படுத்திட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னேன், ஆனா அந்த குழந்தைக்கு எந்த காயமும் இல்லை, நல்லா தான் இருக்கு. ஒன்றும் புரியல, நான் நல்லா தான் அடிச்சு போட்டு வந்தேன். அப்படி சொல்லி ஆண் கழுகும் பெண் கழுகும் பக்கத்துல வந்துகிட்டு இருந்தப்போ ஒரு குரல் கேட்டுச்சு. கோல்டி, மறுபடியும் என் காட்டுல இருக்கிற பறவைகளை வேட்டையாட வந்திருக்கியா? அட அட, நீ எங்கிருந்து வந்த? அப்ப அந்த குழந்தையும் பேசிச்சு. நான் நல்லா ஆயிட்டேன். இப்ப பாரு, ராணி ஒண்ணு என்ன பண்ண போறாங்கன்னு. எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டாங்க. அப்ப ராணியோட வைரத்துல இருந்து வெளிச்சம் வந்துச்சு. அந்த வெளிச்சம் அவங்க மேல பட்ட உடனே அவங்க ஆகாயத்துல ரவுண்ட் ரவுண்டா சுத்த ஆரம்பிச்சாங்க. ஐயோ, எனக்கு தலை சுத்துதே. ஐயோ, ஏன் தலையும் தான் சுத்துதே. ஐயோ ராணி, எங்களை விட்டுடுங்களேன். விட்டுடவா? சரி, விட்டுடுறேன். அப்ப மறுபடியும் ராணியோட நெத்தில இருக்கிற வைரத்துல இருந்து வெளிச்சம் அவங்க மேல விழுந்துச்சு. 2 பேரும் ஏதோ பயங்கரமா காத்தடிச்ச மாதிரி அங்கிருந்து அடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. இனிமே உங்களை நான் இங்க பார்க்க கூடாது, சரியா? அவங்க 2 பேரும் அங்கிருந்து நேரா போய் ஆறு தண்ணியில விழுந்துட்டாங்க. அந்த ராணி பறவையை நம்ம ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ராணி பறவை 2 முட்டையை வச்சுது. காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களும் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காக அங்க வந்தாங்க.
மகாராணி, முட்டை வச்சதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்க உங்க முட்டையை நல்லபடியா பாத்துக்கோங்க. இதுக்குள்ள இருந்து குஞ்சு வர வரைக்கும் உங்களுக்கு நாங்க தொந்தரவே கொடுக்க மாட்டோம். இல்ல, நான் இந்த காட்டோட ராணி. ராத்திரியா இருக்கட்டும் பகலா இருக்கட்டும், உங்க எல்லாரையும் காப்பாத்த வேண்டியது என் கடமை. எப்ப கூப்பிட்டாலும் நான் வருவேன். பறவைகளின் ராணி வாழ்க, பறவைகளின் ராணி வாழ்க. அன்னைக்கு நாள் இரவு குருவிகளின் ராணி படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் அவங்களுக்கு கேட்டுச்சு. அட, யார் இது அப்படின்னு எழுந்துச்சு பார்க்கும்போது பக்கத்துல இருக்கிற ஒரு புதர் அசைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. யாரங்க? அப்பதான் கோல்டி கழுகும் அதோட பொண்டாட்டியும் பறந்து வந்தாங்க. என்ன பரவரானே, எப்படி இருக்க? நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? இப்ப நான் உங்களை என்ன பண்றேன் பாரு. எனக்கு தெரியும், உன்னால் வெளிச்சம் இருக்கும்போது மட்டும்தான் மந்திரம் பண்ண முடியும். அதனால தான் ராத்திரி உன்னை பழி வாங்க வந்திருக்கோம். அதை கேட்டதுமே ராணிக்குருவி ரொம்ப ஆச்சரியப்பட்டுச்சு. அப்பதான் கூட்டுல இருக்கிற 2 முட்டைங்களும் அசைய ஆரம்பிச்சுது. ஏன் முட்டைங்க? அது அதோட முட்டைங்க பக்கத்துல போகும்போது கோல்டி இப்படி சொல்லுச்சு. அப்படின்னா நாங்கள் சரியான டைமுக்கு தான் என்ட்ரி போட்டிருக்கோம். உன் முட்டையிலேருந்து குட்டி வரப்போகுதா? வாங்க வாங்க. கோல்டி, ஏன் முட்டைங்களை விட்டுடு, ஏன் உயிரை வேணாலும் எடுத்துக்கோ. இல்லை இல்லை, அதனால கிக்கே இருக்காதே. அதுக்கப்புறம் 2 கழுகும் வந்து ஆளுக்கு ஒரு முட்டைய தூக்கிக்கிட்டு போயிட்டாங்க. ஆளுக்கு ஒரு திசையில பறந்து போயிட்டாங்க. இப்போ பார்க்குறேன் நீ உன்னோட முட்டையை எப்படி காப்பாத்துறன்னு. இப்ப நான் என்ன பண்றது, யார் பின்னாடி போறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த குருவிகளின் ராணி அதுக்கப்புறம் கோல்டி பின்னால போச்சு. ஓஹோ, என் பின்னாடி வரியா நீ? சரி, என் பின்னாடியே எவ்வளோ தூரம் வரேன்னு பார்த்துடலாம். அப்படி சொல்லி கோல்டி கழுகு ரொம்ப வேகமா பறந்து போச்சு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அப்படியே நின்னுச்சு. அப்ப மறுபடியும் பறவை பக்கத்துல போனதும் அங்கிருந்து வேகமா பறக்க ஆரம்பிச்சுது. அப்படி அது ஒரு குகைக்குள்ள போயிடுச்சு. கோல்டி நில்லு. அது ஒரு பெரிய பாறைக்கு மேல போய் நின்னுச்சு. அங்கேயா நில்லு பரவரானே, இல்லைன்னா இதை நான் வெட்டுருவேன். இந்த கல் மேலே விழுந்து உடஞ்சி போயிடும். கோல்டி, கடவுள் இதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்படியெல்லாம் பண்ணாத, என் முட்டையை என்கிட்ட கொடுத்துரு. சரி, நான் இந்த முட்டையை வச்சுட்டு நான் போகிறேன். ஆனால் அதுக்கு நீ கண்ணை மூடி 1, 2, 10 வரைக்கும் என்ன. குருவி ராணிக்கிட்ட இப்ப வேற எந்த ஒரு வாய்ப்பும் இல்ல. அதனால வேற வழி இல்லாம கண்ணை மூடிக்கிட்டு எண்ண ஆரம்பிச்சுது. 1, 2, 3, 4, 5 அப்படியே சொல்லி குருவி ராணி கண்ணை முடிக்கிட்டு 10 தடவை எண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா அங்க கோல்டியும் இல்ல, அதோட முட்டையும் இல்ல. துரோகி கோல்டி அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு சொல்லுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப போறதுக்காக அது குகையோட வாசல் கிட்ட வந்துச்சு. ஆனா அங்க வந்து பார்க்கும்போது அது ரொம்பவும் ஆச்சரியப்பட்டுச்சு. ஏன்னா கோல்டி போகும்போது அந்த குகையோட வாசல பெரிய பாறையை வச்சு மூடிட்டு போயிட்டான். இந்த பாறை இங்கிருந்து எடுக்கலனா குகைக்குள்ள எப்படியும் சூரிய ஒளி படாது, என் மந்திர சக்தியும் வேலை செய்யாது, என் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே. அப்படி சொன்னது ராணியோட கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுச்சு. ரொம்பவும் கவலையோட அது கத்துச்சு. கடவுளே! பறவைகளின் ராணியால அந்த குகையை விட்டு வெளியில வர முடியுமா? அதோட குழந்தைங்க அதுக்கு எந்த நிலைமையில கிடைச்சதுங்க? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் இந்த கதையோட அடுத்த பார்ட்ல.